ஹாய் எவ்ரிவன், வெல்கம்ஸ் டு ஏமா சிசி க்ரோ. இந்த வீடியோவில் நம்ம டெலிகிராம் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் வர நியூ ப்ரைவசி பாலிசி அப்டேட்ஸ் பார்த்து நமக்கு டவுட் இருக்குது, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இல்லையா. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக டெலிகிராம் ஆப்பை தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, நான் டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி வாட்ஸ்அப்பில் நம்ம மெசேஜ் பண்ணுறோம், சேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம டெலிகிராம் ஆப்லேயும் பண்ண முடியும். பட் இதில் சம் அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டீங்க, அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இதை அனுப்பின மெசேஜை நம்ம எடிட் பண்ண முடியும். பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஸோ அந்த மெசேஜை செலக்ட் பண்ணி எடிட்னு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த எடிட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், நான் அனுப்பின மெசேஜை எடிட் பண்ணி அகைன் நான் சென்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நான் அனுப்பின மெசேஜை டெலீட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. டெலீட் பண்ணுறது என்னோட மொபைலில் மட்டும் இல்லைங்க, நான் யாருக்கு அனுப்பணுனோ அவங்களோட மொபைலில் இருந்தும் என்னால் டெலீட் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் அனுப்பின மெசேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க, டெலீட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்சோ டெலீட் ஃபார் சம்ஒன், அதாவது நீங்கள் யாருக்கு அனுப்புனீங்களோ அவங்களோட மொபைல்லையும் இந்த மெசேஜை டெலீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஓகே, நம்ம அனுப்புகிற மெசேஜை டெலீட் பண்ணுறோம், இது ஓகே. பட் உங்கள் ஃப்ரெண்ட் அனுப்பின மெசேஜையும் உங்களால் டெலீட் பண்ண முடியுங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பட் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அந்த மெசேஜை நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்தும் டெலீட் பண்ண முடியும், தென் உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் இருந்தும் டெலீட் பண்ண முடியுங்க. சேம் லைக் அவங்க அனுப்பின மெசேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க, டெலீட் ஆல்சோ டெலீட் ஃபார் சம்ஒன், அதாவது யார் அனுப்புனாங்களோ அவங்களோட மொபைலில் இருந்தும் உங்களால் டெலீட் பண்ண முடியுங்க. நெக்ஸ்ட்டு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், நோட்டிஃபிகேஷன் போகும். நோட்டிஃபிகேஷன் போகும்போது ஒரு சவுண்ட் வரும். அவங்க கண்டிப்பாக ஒரு மீட்டிங்கில் இருக்கலாம், இல்லை ஏதாவது பிஸியாக இருக்கலாம். அந்த டைமில் அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் அனுப்புகிற மெசேஜை வித்தவுட் சவுண்ட் நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் அனுப்ப முடியும். அதாவது நீங்கள் மெசேஜை டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது சென்ட் வித்தவுட் சவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இதனால என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு அனுப்புகிற மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சைலண்ட்டாக போய் சேர்ந்துடும் அவங்களோட இன்பாக்ஸில். அவங்க அதை எடுத்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன் இதுதாங்க, ஷெட்யூல்டு மெசேஜ். ஏன் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி பர்த்டேஸ், விஷஸ் பண்ணுறது நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து 1 வீக் பிஃபோர் அது ஞாபகம் இருக்கும். பட் அந்த கரண்ட் டைமில் வந்து நமக்கு அந்த கரண்ட் டேட்டில் வந்து ஞாபகம் இருக்காது இல்லையா. ஸோ இதில் இந்த அட்வான்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கோ பர்த்டே நீங்கள் விஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மெசேஜை இங்கே டைப் பண்ணி ஷெட்யூல் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த ஷெட்யூல் பண்ண டைம்க்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு போய் சேர்ந்துரும். ஸோ இந்த சென்ட் ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷெட்யூல் மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் என்னைக்கு போகணும், எந்த டைமில் போகணும் அப்படின்றத நம்ம இங்கே செட் பண்ண முடியுங்க. செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் அந்த டைமில் அந்த டேட்டில் அவங்களுக்கு போய் சேர்ந்துருவாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷனுங்க இந்த டெலகிராமில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிஃப் இமேஜ். ஸோ நிறைய சேட் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜ் அனுப்பணும்னா நம்ம கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சு அனுப்பணும். பட் இந்த டெலிகிராம் ஆப்பில் ஒரு ஜிஃப் இமேஜ் நீங்கள் அனுப்பணும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னா ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஜிஃப்ன்ற வேர்டை டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கவுண்டமணி இல்லை வடிவேல் யாரோட ஜிஃப் இமேஜை நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஜிஃப் இமேஜஸை நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அனுப்ப முடியும். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இது. நெக்ஸ்ட் வந்து ஒரு டைமிங் வீடியோ, அதாவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு இமேஜோ இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ, ஒரு சீக்ரெட் வீடியோ ஏதாவது அனுப்புறீங்க அப்படின்னா அவங்க பார்த்ததுக்கு அடுத்த ஒரு 5 செகண்ட்ஸ்லையோ 2 செகண்ட்ஸ்லையோ அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ராக்ட் ஆகணும், அதாவது டெலீட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு இமேஜ் அனுப்ப போகிறேன். ஸோ இமேஜோ ஏதாவது ஒரு பிக்சர் நான் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா டைமர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டைமரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 1 செகண்ட், 2 செகண்ட், 5 செகண்ட்ஸ் ஒரு 1 மினிட் வரைக்கும், அப் டு 1 மினிட் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாங்க. நான் வந்து 14 செகண்ட்ஸ் வச்சு நான் சென்ட் பண்ணுறேன். அப்படி சென்ட் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மெசேஜை பார்த்து அந்த 14 செகண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ டைம் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த செகண்ட் வரைக்கும் தான் அது இருக்குங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்ட்ராக்ட் ஆகிடுங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ், அதாவது உங்கள் ஃப்ரெண்டு அனுப்பியிருக்க மெசேஜில் ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வாட்ஸ்அப்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. என்டையர் மெசேஜையும் செலக்ட் பண்ணி தான் நம்ம அதில் எடிட் பண்ண வேண்டியிருக்கும். பட் டெலிகிராமில் நீங்கள் அந்த பர்டிகுலர் லைனை மட்டும் செலக்ட் பண்ண முடியும். பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டு அனுப்பின மெசேஜை செலக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பர்டிகுலர் லைனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணி அதை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை வேறு யாருக்காவது நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியுங்க. ஸோ இந்த
ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் சேட். சப்போஸ் அதாவது நம்ம சேட் பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக வந்து அந்த சர்வரில் சேவ் ஆகும். ஸோ சீக்ரெட் சேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து டெலகிராமில் இருக்குது. ஸோ இந்த சீக்ரெட் சேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் யார் கூட சீக்ரெட் சேட் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு ஓப்பன் பண்ணிடணும். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இது வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், அதாவது சர்வரில் இது சேவ் ஆகாது. ஓகேங்களா? இது வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகிடும். ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அடுத்து நீங்கள் சேட் பண்ணது வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண முடியாது அண்ட் ஸ்க்ரீன் ஷாட் எடுக்க முடியாது அண்ட் ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ண முடியாது. இப்போ கூட பாருங்கள் பிளாக் கலரில் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த டெலகிராம் ஆப்பில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.